வணக்கம் பிரசாத், உங்கள் மெக்கானிக். இன்றைக்கி நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து மாறு சுசுக்கியில் சர்வீஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா மெயினான கொடுத்த ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட மெயின் ஒர்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் வந்து ஒயிட் கலராக இருக்குது, எனக்கு வந்து டாக்குமெண்ட்டில் ஒயிட் கலராக இருக்குது, நீங்கள் வந்து அதே கலர் அடித்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து ஜெரி ரெட்டில் இருந்து நம்ம ஒயிட் கலரை இந்த வண்டியை பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா 2 ரன்னிங் போர்டு வந்து டெங்கரை வேலை செஞ்சுருக்கோம். நீட்டாக பொரிச்சிலேருந்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீட்டாக வந்து நம்ம தகரம் போட்டு பற்ற வச்சு ஃபுல் வெல்டிங் பண்ணி நீட்டாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். டோட்டல் இந்த வண்டியோட பெயிண்டிங் காஸ்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20,000 நம்ம பெயிண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஏன்னா இன்னர் அவுட்டர் நீட்டாக அடித்து கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹெட்லைட் டூம் மட்டும் மாற்ற சொல்லியிருக்காங்க. 2 ஹெட்லைட் டூம் மாற்றி கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஏசி கேஸ் வந்து கூலிங் இல்லை சுத்தமானு சொல்லிட்டு ஏசி கேஸ் கம்ப்ரஸர் ஆயில் ரீஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மெக்கானிக்கல் ஒர்க்கிங் லேபர் டோட்டலாக இந்த வண்டியோட பட்ஜெட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32,000 நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 32,000 நம்ம அதிலையும் கம்மி பண்ணி பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நம்ம டிங்கரிங் பெயிண்டிங் ஒர்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க்கிங் வேலை சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பில் வந்து வந்துடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஒர்க்கிங் சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வைஸ் வந்துடும். பெயிண்டிங் ஒர்க்கு, டிங்கரிங் ஒர்க்கு, மெக்கானிக்கல் ஒர்க்கு, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சொல்கிற அசசரி ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியான ரேட்டில் வந்துடும். அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 இது வந்துடும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒர்க்கிங் அந்த மாதிரி ரேட் வைஸ் மாறும். பெயிண்டிங் ஒர்க்குன்னா பெயிண்டிங் ஒர்க்கு நாங்கள் ஃபிக்ஸட் ரேட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா டிங்கரிங் ஒர்க் வந்து பார்த்தோன்னா வண்டியில் எந்த அளவுக்கு ஒர்க்கிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வைஸ் கூட வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஃபிட்டிங்ஸ், அந்த லைட் ஐட்டம்ஸு, அப்புறம் உள்ள இன்னரில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு, அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ரேட் வைஸ் கூட வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா வண்டிக்குமே பட்ஜெட் வைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வண்டியை லோ பட்ஜெட்டில் பண்ணி தரணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, நான் ரேட் வைஸ் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க்கிங்கில் கொடுங்க, நீட்டாக பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இதோட அவுட்ஃபிட் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டில் நான் வீடியோஸில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி நீட்டாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தோன்னா இதில் பெயிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம நீட்டாக கலர் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தோன்னா கலர் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா ப்ரேமர் அடிப்போம். அந்த ப்ரேமர் வந்து பார்த்திங்கன்னா 2K ப்ரேமர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா 2K ப்ரேமர். இந்த ப்ரேமர் ஃபுல்லாக நம்ம நீட்டாக அடித்து நீட்டாக வெயில காய வச்சு நீட்டாக பெயிண்ட் பண்ணோம்னா சீக்கிரமாக வந்து கம்ப்ளைண்ட் வராது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த டிங்கர் வேலை செஞ்ச எல்லாமே கிராச்சஸ் எல்லாம் நீட்டாக பட்டி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேமர் அடிக்கிறோம். வண்டி ஃபுல்லாகவே வந்து ப்ரேமர் அடிக்க போகிறோம். ஏன்னா ப்ரேமர் அடித்தோம்னா நல்லா ட்ரை ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன கிராச்சஸ் எல்லாமே ஸ்பாட் பட்டி வச்சு நீட்டாக வந்து நம்ம ஸ்பாட் எல்லாமே அந்த கோடு டாட்டு எல்லாமே நீட்டாக மறைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு நீட்டாக வந்து எமர் ஷீட்டில் வந்து பாடியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஷைனிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பேஸ் கோட் வந்து ஒயிட் அடிக்க போகிறோம். பேஸ் கோட் ஒயிட் அடித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்க போகிறோம். அதை பார்த்தோன்னா பெயிண்ட் வந்து கவரேஜ் ஆகணும், அதுக்கு நம்ம ஒயிட் அடிக்க போகிறோம். 2வது கோட்டில் வந்து பார்த்தோன்னா ஓவராலாக வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் பண்ண போகிறோம். 3வது கோட்டுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வந்து கிட்டத்தட்ட நம்ம 5 டைம் 6 டைம் வந்து சுற்றி வந்து நம்ம வேலை செய்யணும். இப்போ நான் ஆல்ரெடியே சொன்னேன், ப்ரேமர் அடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை தவளை ஸ்பாட்டு கிராச்சஸ் எல்லாமே பார்த்து கொடுத்துருக்கோம். அதெல்லாம் முடித்து அதெல்லாம் ஷைனிங்காக நீட்டாக வந்து எமர் ஷீட்டில் ஓட்டி அதுக்கப்புறம் வந்து பேஸ் வந்து ஒயிட் அடிப்போம். அதான் பார்த்தோன்னா ஓவராலாக வந்து அந்த ஸ்பாட் எல்லாமே மறைக்க ஒயிட் அடித்து அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் கவரேஜ் அடித்து அதுக்கப்புறம் ஃபினிஷிங் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு வண்டியை வந்து நம்ம 4-5 டைம் வந்து வண்டி சுற்றி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பெயிண்டிங்கே வந்து ஃபினிஷிங் பண்ண முடியும். நீங்கள் நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. 25,000 20,000 பெயிண்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு கோட் அடிப்பாங்க, 2 கோட் அடிப்பாங்க, அப்படியெல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வண்டி 5 டைம் 6 டைம் சுற்றி வந்தால் தான் வண்டியை வந்து ஃபினிஷிங் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வண்டியும் நாங்கள் நீட்டாக பெயிண்ட் பண்ணி கொடுக்க முடியும் எங்களால். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மெயினாக நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து அதிகமாக மெக்கானிக்கல் ஒர்க்கு தான் வந்து நம்ம நிறைய செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நிறைய நம்ம யூடியூப்பில் பெயிண்டிங் ஒர்க் போகிறதுனால வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் பெயிண்டிங் மட்டும் பார்ப்பீங்களான்னு. பெயிண்டிங் பார்க்குறதுல மெயினான ஒர்க் வந்து பார்த்தோன்னா மெக்கானிக்கல் ஒர்க்கு தான் மெயினாக பண்ணி கொடுத்துறோம். அது தவிர்த்து வந்து பார்த்தோன்னா டிங்கரிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, ஏசி ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல், அசசரிஸு, கூலிங் ஸ்டிக்கரு, சீட் கவரு, பிளாட்ஃபார்ம் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, டோட்டல் நீங்கள் எங்ககிட்ட வண்டி வந்து கொடுத்துட்டீங்க, வண்டி இந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாப் கார்டு போட்டோம்னா அந்த வேலை எல்லாமே செஞ்சு நீட்டாக வண்டி உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணி ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். இதோட அவுட்புட் வீடியோ இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதோட அவுட்புட் ஃபைனலாக வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வண்டி லோ பட்ஜெட்டில் பண்ணிட்டு தான் என்னோட நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணேன். ரெகுலராக நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் டச் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.